அவங்க கெட்டு போகணும், அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கக்கூடாது, நமக்கு மட்டும்தான் நல்லா இருக்கணும், கடன்கள் குறைந்து நிறைய செல்வங்களை இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரத்து மூலமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியும் அந்த ஆச்சரியத்தை எப்படி இப்படியெல்லாம் நடக்குதுன்ற அளவுக்கான ஆச்சரியங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிய ரொம்ப ரொம்ப எளிய செலவே இல்லை நம்மளால முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது எல்லாருடைய வீட்லையுமே கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு முதல் விஷயம் தொழில் நல்லா இருக்கணும். நாம் செய்யக்கூடிய தொழில் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல விதமான வருமானங்கள் வந்தாலே நம்ம எந்தவித கடன்களையும் மாட்டாமல் எந்தவித சிக்கல்கள்லையும் மாட்டாமல் நம்மளால் மீள முடியும் இல்லையா? இன்றைக்கி நிலையில் நம்ம என்னைக்கு கொரோனான்னு ஒன்று வந்ததோ அப்போ இருந்து நிறைய மக்களுக்கு இந்த தொழில் விஷயத்தில் நிறைய நஷ்டம்தான் வருது. எல்லாரும் கேட்டிருந்தாங்க, அம்மா தொழில் எங்களுக்கு நல்லா இருந்தால் போதும், எங்கள் கடனெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அது தொழில் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி, வெளியில் செஞ்சாலும் சரி, சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, தொழில் விருத்தி அடைகிறதுக்கு, தொழில் மென்மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 2 பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். நான் எல்லா பரிகாரமுமே ரொம்ப செலவு பண்ணி எடுத்தோ பண்ண சொல்லவே மாட்டேன். ரொம்ப எளிமையாக நம்மளுடைய சித்தர்களினுடைய குறிப்பில் மக்களுடைய துன்பங்கள் அறிந்து மக்களுடைய கஷ்ட நிலைகள் புரிந்து அவங்க எழுதி வச்சுட்டு போன விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தொழில்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும், தொழில்களில் இருக்கக்கூடிய கண் திஷ்டிகள் அகலணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் போட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, செய்வனை வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அவங்க கெட்டு போகணும், அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கக்கூடாது, நமக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சிலர் நினைப்பாங்க. நம்ம நல்ல ஒரு தரமான ஒரு விஷயத்தை நம்ம தொழிலில் பண்ணாலும் தரம் இல்லாமல் பண்ணுற இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்குது, இதனுடைய அருளை அவங்க பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அது எந்த வகையிலையாவது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது வேர் கட்டி தொங்க விட்டுருக்கதை பார்த்துருப்பீங்க. இல்லை அவங்க ஒரு சில விஷயங்கள் கூர்ந்து பண்ணிடும், அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம பக்கம் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேட் கிடைக்கக்கூடிய விஷயம். நெகட்டிவான விஷயங்கள் நம்ம அண்டாமல் இருக்கும் போதே நமக்கு என்ன செய்யும், தொழில் ரீதியான பல விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துடும். செல்வாக்கியத்தை கொட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு எளிய பரிகாரம். கடன்கள் குறைந்து நிறைய செல்வங்களை இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரத்து மூலமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கும். நம்மளுக்கே தெரியும் அந்த ஆச்சரியத்தை எப்படி இப்படியெல்லாம் நடக்குதுன்ற அளவுக்கான ஆச்சரியங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிய ரொம்ப ரொம்ப எளிய செலவே இல்லை நம்மளால முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். அப்படி என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்தை முதல்ல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு செயல் பண்ணணும். அது எப்போ அப்படின்னா, மகம் நட்சத்திரம் ஒவ்வொரு மாசத்துலயும் வரும். அந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தை கணக்கெடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விதமான ஆலயமா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அங்க பூஜை நடக்கக்கூடிய நேரத்துல நம்ம போகணும். அங்க போயிட்டு அந்த பூஜை பண்ண நீர் வரும் இல்லையா, தெய்வத்துக்கு இப்போ சைட்லையோ இல்லை பின்னாடியோ வச்சிருப்பாங்க, அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த பிரசாதம் வரும். அந்த நீரை ஒரு பாட்டிலில் ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். முக்கியமாக அந்த மக நட்சத்திர நேரம் முடிகிறதுக்குள்ள நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அந்த நீரை கொண்டு முதல்ல அந்த கடையில் எல்லா இடத்துலையும் அதை தெளிச்சு விடணும். வாசல் முதற்கொண்டு தெளிச்சு விடணும். இது முதல்ல நீங்கள் செய்யக்கூடியது. நிறைய எப்படி வியாபாரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த ஒரு செயலை செஞ்சால் தன்னால் அது சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும், நிறைய தொழில் விருத்தியை கொடுக்கும். எப்படிப்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும், நிறைய பெரிய பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணி அது லாஸ் ஆகுற நிலைமையில இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு சின்ன ஒரு பணியார கடை இட்லி கடை வச்சுருக்கேன் எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாலும் சரி, எல்லாருமே தாராளமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். சரி, இதை செஞ்சு முடிச்சுட்டு இது என்னைக்கு செய்யலாம், எப்போ செய்யலாம்? நான் தான் சொல்லிட்டேன், மக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருது. அந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு சனிக்கிழமை சனி பகவானினுடைய தரிசனம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் விஷயத்தில் சனி பகவான் நின்று பேசக்கூடிய ஒரு தெய்வம். நம்மளுடைய துன்பங்களை நீக்கி
ஒரு தடைகளை அகற்றி நிறைய வந்து நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய சந்நிதிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போகணும். சரி, அங்கே போகிறோம். அடுத்து வன்னிமரம். வன்னிமரம் இயற்கையிலேயே தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு மரம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் முக்காவாசியான ஈர்ப்பு சக்திகள் அதிகம், நல்ல சக்திகள், தெய்வீக அருள் பெற்ற ஒரு மரம்னா வன்னி மரம். அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு போகிறோம், மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, பொருட்கள் எல்லாம், அதெல்லாம் கூட பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா வன்னி மரம் தான். அதை தொட்டு வணங்கிட்டு அதைத்தான் வந்து தெய்வமாக நினச்சி அந்த எல்லையாக வச்சு போவாங்க. அப்போல்லாம் நிறைய இடங்கள்ல வன்னி மரம் இருக்கும். இப்போ தான் நிறையா குறைஞ்சி போயிடுச்சு. அந்த வன்னி மரம் கோயிலில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி இருக்க ஏரியாவில் எங்கேயாவது இருந்தாலும் சரி, கோவில்லன்னு இல்லை எங்கே இருந்தாலும் சரி, அந்த வன்னி மரத்துக்கு அடியில் ஒரு 6 மண் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 6 மண் விளக்கு நம்ம ஏற்றணும். ஏற்றிட்டு வலதுலேருந்து இடப்புறமா, இடதுலேருந்து வலப்புறமா 7 முறை வரணும். வந்து முடிச்சுட்டு ஒரு பேப்பரில் உங்களுடைய பெயர், உங்கள் பெயர் மட்டும் போதும், யார் கடன் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பெயர், எவ்வளவு கடன், இதை மட்டும் பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதிட்டு அதை நல்லா சுருட்டி ஒரு நூலில் கட்டி அந்த மரத்துக்கு மேலே தொங்க விட்டுருங்க. இந்த பரிகாரம் இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது எப்படிப்பட்ட கந்திஷ்டியால் தொழில் பாதிப்படைஞ்சிருந்தாலும், தடைகளால் பாதிப்படைஞ்சிருந்தாலும், வன்னி மரம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அஷ்டம சனி இருக்கிறவங்க கூட வன்னி மரத்தை சுற்றி வந்தால் சனி பகவானினுடைய ஆட்சி குறையும். சனி பகவானுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு மரம் வன்னி மரம். விநாயகருக்கு உகந்த மரமும் வன்னி மரம். ஆக வன்னி மரம் இயற்கையாகவே தெய்வீக அருள் நிறைந்த ஒரு மரம். அந்த மரத்தில் 6 விளக்கு ஏற்ற போகிறோம். உங்களுடைய பெயரும் கடனையும் எழுதி அந்த மரத்தில் ஒரு நூலில் கட்டி வச்சிட போகிறோம். இவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்குமா செய்யணும்? ஒன்றுமே இல்லை, 21 நாளைக்கு ஒரு முறை நம்ம செய்ய போகிறோம். அது எந்த நாள்லமா செய்யணும்? சனிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமை நீங்கள் சனி பகவானை போய் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். பார்க்க முடியாதவங்களும் வன்னி மரத்தில் நீங்கள் விளக்கேற்றிட்டீங்கனாலே சனி பகவானினுடைய அருளும் கிடைச்சிடும். போக வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. போக வாய்ப்பு இல்லாதவங்க வன்னி மரத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. 6 மண் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பேப்பரு, உங்களுடைய பெயர், உங்களுடைய கடன் தொகை தீரணும் என்ற அந்த கோரிக்கையை எழுதி நூலில் கட்டி மரத்தில் தொங்க விடுறோம். அவ்வளவுதான். இந்த ஒரு ரொம்ப எளிமையான இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து, நல்ல அருளாசிகளை கொடுத்து, எப்படிப்பட்ட தொழில் தடைகளையும் அகற்றி, தொழில் ரொம்ப சிறப்பாக எதிர்பாராத ஒரு லாப கணக்குகளை வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் ஜெயித்து முன்னேற்றத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.